எல்லாருக்கும் வணக்கம். வாங்க ஸ்ரீமத் நாராயணியம்ங்கிற ஞானக்கடல்ல நம்ம மறுபடியும் ஒண்ணா மூழ்குவோம். போன பகுதியில விட்ட இடத்துல பிரம்மா பகவான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்க என்னென்னலாம் செஞ்சாருங்கிற அந்த மகத்தான பயணத்தோட தொடர்ச்சியை இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த உலகத்துல முதல் உயிரினங்கள் எப்படி வந்திருக்கும்? எல்லாத்தையும் படைக்கிற அந்த பிரம்மாவுக்கே என்னென்ன சவால்கள் வந்திருக்கும்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடித்தான் நம்மளோட இன்னைய பயணம் இருக்க போகுது. வாங்க அந்த மாபெரும் காவியத்தோட அடுத்த கட்டத்துக்குள்ள போகலாம். சரி, நேரா கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன பகுதியில என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். அப்போதான் அடுத்து நடக்க போற சுவாரஸ்யமான விஷயங்களோட சரியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். பாத்தீங்களா, பிரம்மாவோட முதல் முயற்சிகள் அவ்வளோ சுலபமா இல்ல. அவர் ஆசையா படைச்ச குமாரர்களே சாரிப்பா நாங்க படைக்கிற வேலைக்கெல்லாம் வரலன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஏமாற்றத்துல வந்த கோபத்துல இருந்து தான் ருத்ரரே வராரு. இப்போதான் கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ருத்ரர் வந்தப்புறம் என்னாச்சு? இப்போ நாம கதையோட ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வந்திருக்கோம். பிரம்மா சொன்னதை கேட்டு ருத்ரரும் படைப்பு தொழில ஆரம்பிக்கிறார். ஆனா அவரோட கிரியேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நாராயணியம் தசகம் 10 ஸ்லோகம் 6. ருத்ராபிஸ்ருஷ்ட பயதாக்ரு துர்ருத்ர சங்க சம்பூர்யமான புவனத்ரயபீதச்சேதாக மாமா பிரஜாஸ்ருஜ தபಶ್ಚர மங்களாயே தியாசிஷ்டதம் கமலபூர்பவதீரிதாத்மா. அதாவது ருத்ரர் படைக்க ஆரம்பிச்சதும் அவரை மாதிரியே உக்ரமான பயங்கரமான நெருப்பு மாதிரி உருவங்கள் கோடிக்கணக்கில் உருவாங்கிடுச்சு. 3 உலகமும் அவங்களால நிரம்பி வழிய ஆரம்பிச்சது. இத பார்த்த பிரம்மாவுக்கே ஒரு நிமிஷம் பயம் வந்துடுச்சு. அப்போதான் பரம்பொருளான உங்க அருளால பிரம்மாவுக்கு ஒரு யோசனை தோணுது. உடனே ருத்ரர்கிட்ட போய் வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரி படைப்புகளை நிறுத்து, இது உலகத்துக்கு நல்லதில்ல, நீ போய் தவம் பண்ணுன்னு கட்டளையிடுறார். இதனால ஒரு பெரிய பிரபஞ்ச அழிவு தவிர்க்கப்பட்டது. ருத்ரரை தவம் செய்ய அனுப்பிட்டு பிரம்மா மறுபடியும் தன்னோட படைப்பு வேலையை தொடங்குறார். இந்த தடவை ஞானத்துக்கு உறைவிடமா இருக்கிற மகா ரிஷிகளை படைக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் அவருக்கே ஒரு பெரிய தர்ம சங்கடம் வருது. தசகம் 10 ஸ்லோகம் 7. தஸ்யாத சர்கரசீகஸ்ய மரீச்சிரத்ரி ஸ்தத்ராங்கிராக கிரதுமுனி புலஹ புலஸ்த்யஹ அங்காத ஜாயத பிருகுஷ்ச வசிஷ்ட தக்ஷௌ ஸ்ரீநாரதஸ்ய ச பகவன் பவதங்கிரிதாசா. 7. படைப்புல ரொம்பவே ஆர்வமா இருந்த பிரம்மா தன்னோட உடம்போட ஒவ்வொரு பாகத்துல இருந்தும் பெரிய பெரிய ரிஷிகளை உருவாக்குறார். மரீசி, அத்ரி, அங்கிரஸ்ன்னு சப்த ரிஷிகள், அப்புறம் பிருகு, வசிஷ்டர், தக்ஷன்னு பலரும் வர்றாங்க. இவங்களோட சேர்ந்து எப்பவுமே பகவானோட தாமரை பாதங்கள்ல சரணடைஞ்சிருக்கிற பக்த சிரோமணி நாரதரும் அப்போதான் தோன்றுகிறார். இவங்க எல்லாருமே பிரபஞ்ச வளர்ச்சிக்கு வழிகாட்ட வந்தவங்க. தசகம் 10 ஸ்லோகம் 8. தர்மாதினபி ஸ்ருஜனன்னத கர்மமம் சவாணீம் விதாய விதிர்ரங்கஜ சங்குலோபூத் த்வத்போதிதை சனகதக்ஷமுகைஸ்தனுஜை உத்போதிதஸ்ச விராம தமோவிமுஞ்சன். 8. இப்போ வர்றது ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப மனிதத்தன்மை வாய்ந்த ஒரு பகுதி. தர்மம், கர்தமர்னு பலரை படைச்ச பிரம்மா அடுத்து அறிவின் தேவதையான சரஸ்வதியை படைக்கிறார். ஆனா பாருங்க, தன்னோட படைப்போட அழகிலேயே அவரே மயங்கி அவள் மேல தப்பான ஒரு ஆசை அவருக்கு வந்துருது. படைச்சவருக்கே இப்படி ஒரு தடுமாற்றம். இந்த தர்ம சங்கடமான நேரத்துல பகவானோட அருளால பிரம்மாவோட மகன்களான சனகர் போன்றவங்களே அவருக்கு புத்தி சொல்றாங்க. அப்பா இது தப்புன்னு அவங்க சுட்டி காட்டினதும் பிரம்மா தன்னோட தப்ப உணர்ந்து அந்த அறியாமைங்கிற இருட்டுல இருந்து வெளியே வராரு. பாருங்க, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் தடுமாற்றம் வரலாம், ஆனா தெய்வீக வழிகாட்டுதல் இருந்தா அதுல இருந்து மீண்டு வரலாம்னு இது எவ்வளவு அழகா சொல்லுது. சரி, இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்தை நெருங்கிட்டோம். பல முயற்சிகள் பண்ணியும் படைப்பை எப்படி விரிவுபடுத்துறதுன்னு வழி தெரியாம பிரம்மா தவிக்கிறார். அப்போதான் மனித குலத்தை படைப்பதற்கான அந்த தெய்வீக ஞானம் அவருக்கு கிடைக்குது. தசகம் 10 ஸ்லோகம் 9. வேதான் புராண நிவஹான்னபி சர்வ வித்யாஸ் குர்வன் நிஜானன கணா சதுரானனோ சௌ புத்திரேஷு தேஷு வினிதாயச சர்க்கவிருத்திமப்ராப்னுவம் ஸ்தவ பதாம்புஜமாஸ்ரிதோ பூத். 9. இதுல ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு, நல்லா கவனிங்க. 4 முகம் கொண்ட பிரம்மா வேதங்கள், புராணங்கள், கலைகள்னு எல்லா ஞானத்தையும் உருவாக்குறார். அந்த ஞானத்தை தன் புதல்வர்களுக்கும் கொடுக்கிறார். ஆனா பாருங்க, மொத்த பிரபஞ்சத்தோட அறிவே அவரா இருந்தாலும் அடுத்தது என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. எல்லா முயற்சியும் தோத்துப்போன அந்த நிமிஷத்துல அவர் ஒன்னே ஒண்ணுதான் செஞ்சார். தன்னோட நாங்கிற அகந்தையை விட்டுட்டு முழுசா அவங்க தாமரை பாதங்கள்ல சரணடைஞ்சார். தசகம் 10 ஸ்லோகம் 10. ஜானண்ணு பாயமத தேஹ மஜோ விபஜ்ய ஸ்திரீ பும்ச பாவமபஜன்ஹனுத் த்வத்தூபியாம் தாபியாம் ச மானுஷகுலாணி விவர்தயாம் ஸ்வம் கோவிந்த மாருதபுரே ச நிருந்தி ரோகான்.
10. எப்ப பிரம்மா சரணடைஞ்சாரோ அப்பவே அவருக்கு வழியும் பிறந்துடுச்சு. பிறப்பே இல்லாத அவர் தன்னோட உடம்பையே ரெண்டா பிரிக்கிறாரு. ஒரு பாதி முதலானான மனுவாவும் இன்னொரு பாதி முதல் பெண்ணான சதுரூபையாவும் மாறுது. இவங்க மூலமாதான் நாம பார்க்கற இந்த மாபெரும் மனித குலமே பெருக ஆரம்பிக்குது. கடைசியா ஓ கோவிந்தா குருவாயூரப்பா என் நோய்களை எல்லாம் தீர்த்திடுன்னு ஒரு அழகான பிரார்த்தனையோட மேல்பத்தூர் பட்டதரி இந்த அற்புத தசகத்தை முடிக்கிறாரு. பிரம்மாவோட இந்த கதை சும்மா ஒரு படைப்பு கதை மட்டும் இல்ல, இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம். நாமளும் ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கும்போது தடைகள் வரும், சில சமயம் தர்ம சங்கடங்கள்ல சிக்குவோம். ஆனா பிரம்மா நமக்கு என்ன காட்டுறாருன்னா, நம்மளோட அறிவும் முயற்சியும் ஒரு எல்லைக்கு வந்த பிறகு முழு மனசோட சரணாகதி அடையிறது தான் அடுத்த கட்டத்துக்கான வழின்னு இது புரிய வைக்குது. நாராயணியத்தின் இந்த ஆழமான பகுதிகளை எங்களோட சேர்ந்து ஆராய்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஆன்மீக ஞானம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க ஞானகோஷ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, மலையாளம், பெங்காலி மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகள் விரைவில் வர இருக்கு. ஸ்நாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா தெளிவா அர்த்தத்தோட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், சௌந்தர்ய லஹரி, மகாராஷ்டிரா மற்றும் வங்காளத்து மகான்களோட கதைகள், ஆதிசங்கரோட தெய்வீக அவதார கதைன்னு தினமும் வீடியோக்கள் வரும். அதுவும் பல மொழிகள்ல பார்க்கலாம். எங்க வீடியோக்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஞானகோஷுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணி இந்த தெய்வீக ஞானத்தை எல்லாருக்கும் கொண்டு சேருங்க. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஸ்நாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா வச்சுக்கலாம்.